காலையில் நம்முடைய சிந்தனைக்காக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு நம்ம வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவத்திலிருந்து நாளிலே பார்க்க போகிறோம். எலியாவினுடைய ஜெபத்தை பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே எலிசாவினுடைய ஜெபத்தை பற்றி இந்த அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த 6வது அதிகாரத்திலே எலிசா 3 ஜெபங்களை ஏறெடுக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், ஆனால் கூட எல்லாருக்கும் அல்ல. அதனால நான் சொல்கிற காரியங்களை நீங்கள் கவனமாய் கவனித்து கொண்டு வர வேண்டும். அதை நான் முதலாவதாக வாசிக்க விரும்புகிறேன். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருப்பதற்காக இந்த சம்பவத்தை நான் வாசிக்கலாம். நடந்த ஒரு சம்பவம் என்ன என்று சொல்லி வாசிக்கலாம். 8வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரருடைய ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்திற்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியாவின் ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். மீதியை நாம புலமா வாசிக்கலாம். இது நடந்த சம்பவம். 2 ராஜாக்கள் இருக்கிறாங்க. எந்த ராஜா? இஸ்ரவேலின் ராஜா, சீரிய ராஜா. சீரியர்கள் அடிக்கடி இஸ்ரவேல் மீது படையெடுப்பது உண்டு. இந்த காலகட்டத்திலும் இந்த எலிசா தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்த பொழுது சீரியர்கள் அடிக்கடி படையெடுக்க திட்டமிட்டார்கள். ராஜா எப்பயுமே மந்திரிகளை கூப்பிட்டு என்ன பண்ணுவார்? திட்டம் போடுவார். திட்டம் போடும் பொழுது எங்கே போய் அவர்களை தாக்கலாம், எங்கே போய் அவர்களை முறியடிக்கலாம் சொல்லி திட்டம் போடும் பொழுது இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எலிசா செய்தி அனுப்பிடுவார். இந்த ராஜா இந்த இடத்துக்கு உங்களை தாக்குறதுக்காக ரெடியாக இருக்கிறான், திட்டமிடுகிறான், நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு சொல்லும் பொழுது, அதே போல இஸ்ரவேலின் ராஜா ஆட்களை அனுப்பி பார்த்து ஜாக்கிரதையா அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு ஏதோ செய்து நாட்டை பாதுகாத்து கொண்டு வருகிறான். இது சீரிய ராஜாவுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிருச்சு. யாரோ நம்மத்திலிருந்து உளவாளி அங்க போய் என்னத்தை சொல்லி கொண்டிருக்கிறான், நம்ம திட்டம் போடுகிறதெல்லாம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லி விடுக்கிறான், அதனாலே நம்முடைய திட்டம் பலிக்க மாட்டேன்னுங்கிறதே என்று சொல்லி புலம்புகிறான். இந்த இடத்துல வாசித்தீங்கன்னா 11வது வசனம் நடுவில் ஏறக்குறைய கடைசி 4 வரிகள், நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயில்லையா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். கெஞ்சுகிறான் ராஜா தன்னோடு கூட நிற்கிற மக்களிடத்துல, யாரோ ஒருவன் இருக்கிறான், யாருன்னு சொல்லி சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லி கேட்கிறான். அப்பதான் அந்த வேலைக்காரன் சொல்கிறான், இல்லப்பா, நாங்க இங்கிருந்து யாரும் போய் சொல்லல, இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், நீர் படுக்கை அறையிலே பேசுகிற விஷயங்களை கூட அவன் யாருக்கு சொல்லி விடுவான்? இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லி விடுவான். அதுதான் விஷயம். அதனால்தான் நாம் திட்டமிடுகிறதை அந்த ராஜா அறிந்து கொண்டு தன்னை காத்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லும் பொழுது இந்த சீரிய ராஜா சொல்லுகிறான், அப்பனா யாரை பிடிச்சிருவோம்?
முதல்ல இந்த எலிசாவை பிடிப்போம் என்று சொல்லி அவன் எங்கே இருக்கிறான் சொல்லி பார்த்து விட்டு வாருங்கள் சொல்லுகிறான். அவன் எங்கே இருந்தான்? தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. தோத்தான் வேற எங்கேயாவது வாசிச்சிருக்கீங்களா? யோசேப்பினுடைய சரித்திரத்தை வர சரியா? யோசேப்பினுடைய அண்ணன்மார்கள் எங்க போய் ஆடு மேய்ப்பார்கள்? தோத்தானில். அந்த தோத்தான் தான் இந்த பகுதி சரியா? ஓகே, தோத்தானில் இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ராத்திரியோட ராத்திரியாக என்ன அனுப்புகிறான்னு பாருங்களேன். 14ஆம் வசனத்தில் பாருங்க. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். எவ்வளவு பேரை பிடிக்கிறதுக்கு? ஒரே ஒரு ஆளை பிடிக்கிறது. ஒரு ஆளை பிடிக்கிறதுக்காக பெரிய படையை அனுப்புகிறான். சரியா? இதை திட்டமிடுறது அந்த மனுஷனுக்கு தெரியுமா தெரியாதா? இதை யார் யோசிக்கல? இந்த ராஜா, சீரிய ராஜாவுக்கு ஒரு கொஞ்சம் குறைவுன்னு நினைக்கிறேன். சரியா? அவர் பள்ளி அறையில படுக்கை அறையில பேசுகிறத ராஜாவுக்கு அறிவிக்கிற மனுஷன், இவரை பிடிக்க வர்றது அவருக்கு தெரியுமா தெரியலையான்றது அந்த யோசனை அவருக்கு வரல. இருந்தாலும் கூட எந்த ஊர்ல இருக்கிறான்னு சொல்லி கேட்டு அனுப்புகிறான். தோத்தானில் இருக்கிறான்னு சொன்ன ராணுவத்தை அனுப்பி சுற்றி வளைச்சிட்டாங்க. சரியா? அதை நம்ம பின்னதாக பார்க்கலாம். காலையிலே அவங்க எழுந்திருக்கிறாங்க. யாரு? எலிசாவும் அவனுடைய வேலைக்காரன் எழுந்த பொழுது வேலைக்காரன் வெளியே பார்க்கிறான். அந்த பட்டணத்தை சுத்தி யார் இருக்கிறது? படை வீரர்கள் நிற்கிறாங்க. அதாவது நிச்சயம் இந்த பட்டணம் உயரமான பட்டணமா இருந்திருக்கணும். அந்த மலையை சுற்றி யார் நிற்கிறது? படை வீரர்கள் நிற்கிறாங்க. எதிரிகள் நிற்கிறான்னு சொன்ன பொழுது 15ஆம் வசனம் கடைசியில் அவன் சொல்லுகிறான், அந்த வேலைக்காரன், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு 16ஆம் வசனத்தில் அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இதுவரைக்கும் நான் வாசத்துல எந்த ஜபமும் வரவே இல்லை. சரியா? அவன் இந்த பகுதியை நம்ம பார்த்து விட்டு இதன் பின்னதாக தான் 17ஆம் வசனத்திலிருந்து தான் 3 ஜபங்களை அவன் ஏறெடுக்கிறான். அப்படியானால் முதலாவதாக என்ன சூழ்நிலையிலே எலிசா ஜபம் பண்ணினான் என்பதை முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த ஜபத்தினுடைய விளைவு என்ன என்பதையும் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். எந்த சூழ்நிலையிலே எலிசா ஜபம் பண்ணினான்? நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சுமூகமாக இருந்தால் நல்ல சூழ்நிலையிலே ஜெபிப்போம் என்பதல்ல, எல்லா நேரத்திலும் நாம் தாராளமாக ஜெபிக்க கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு காரியம். சரியா? கஷ்டம் வந்த உடனே ஆண்டவரை தூற்றிவிட்டு தெய்வத்தை விட்டு ஓடுகிற ஒரு வாழ்க்கை உள்ள மக்களும் உண்டு. நல்ல சூழ்நிலை வரும் பொழுது ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அப்படி அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் தேவன் சில காரியங்களை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும் அதையும் நாம் பார்க்கலாம். சரியா? இந்த 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் இஸ்ரவேலின் பாதுகாவலனாக இருக்கிறான் இந்த எலிசா. இந்த எலியாவுக்கும் எலிசாவுக்கும் என்னைக்குமே ஒரு பேர் குழப்பம் உண்டு நமக்கு. சரி, அவங்களுக்கு பேர் நிச்சயம் குழப்பம் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். நமக்கு உண்டு. எலியா முதலாவதாக இருந்த ஊழியக்காரன், எலிசா இப்பொழுது 2வதாக இருக்கிறார். எலியா எப்படி மரித்தார்? யார் சொல்ல முடியும்? மரிக்கவே இல்லை. அவரை தேவன் எடுத்துக்கொள்கிறார். அதுக்கு முன்பதாக தேவன் எலியாவை எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக தேவன் இந்த எலிசாவை என்ன பண்ணுகிறார்? ஊழியக்காரனாக, அடுத்த ஊழியக்காரனாக தேவன் தெரிந்தெடுக்கிறார். இந்த எலிசா பெற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன? எலியாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது என்ன? இரட்டிப்பான ஆவி எனக்கு வேண்டும். நீர் ஊழியம் செய்ததை காட்டிலும் நான் 2 மடங்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை வேண்டிக் கொண்டான். அவனுக்கு கிடைத்ததா? கிடைக்கவில்லையா? கிடைத்தது. அந்த மனுஷனை பற்றி தான் நான் இன்றைக்கு பார்க்கிறோம். சரியா? இவன் இஸ்ரவேலின் பாதுகாவலனாக இருக்கிறான். தேசத்துக்கு வருகிற ஆபத்துகளை அவன் முன்னறிவித்து அங்கே தேசத்துக்கு நன்மை செய்கிறவனா இருக்கிறான். தேவன் தனக்கு கொடுத்த ஒரு பெரிய அந்த வரத்தை யாருக்காக பயன்படுத்தினான்? தனக்காக பயன்படுத்தல. அவனா யாருக்காக பயன்படுத்தினான்? தன்னுடைய ஜனத்துக்காக, தேவனுடைய ஜனத்திற்காக தன்னுடைய வரத்தை பயன்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் வசனத்தை பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். இது என்ன சம்பவம் என்று சொன்னா, எலியாவை கர்த்தர் எடுத்துக் கொள்ளும் பொழுது இந்த எலிசா எப்படி அழுது கதறுகிறான், என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் என்பதை பார்க்கலாம். வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம்.
அதை எலிசா கண்டு, எதை? எலியா ஏறி போகும் பொழுது அவர் போகிறார், அதாவது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இனிமே எலியாவை பார்க்க முடியாது, பார்க்க போகிறதில்லை. அதனாலே கதறுகிறான். வாசிக்கலாமா? அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே என்று புலம்பினார். அப்ப எலியா எப்படிப்பட்டவராயிருந்தார்? தேசத்துக்கு தகப்பனை போல, அது மாத்திரமல்ல ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. எந்த ராஜாவுக்கு இப்படிப்பட்ட பேர் கிடைக்கலங்க. தாவீதை பார்த்து கூட யாருமே அப்படியெல்லாம் கதறவில்லை, அழுகவும் இல்லை. ஆனால் இந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறார்கள், என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய். அவனுடைய சக்சஸர், அவனை பின்பற்றி வந்த ஒரு ஊழியக்காரன் இப்பொழுது தேசத்துக்கு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? பாதுகாவலனாக இருக்கிறான். தேசத்தை பற்றி கவலை அவனுக்கு உண்டு. எதிரிகள் இந்த தேசத்தை பிடிக்கக்கூடாது என்ற ஒரு ஆவல் அவனுக்கு உண்டு. ஆனால் தேவன் தனக்கு கொடுத்த வரத்தின் அடிப்படையிலே, தனக்கு தேவன் கொடுக்கிற அந்த தரிசனத்தின் அடிப்படையிலே அந்த தேசம் பாதுகாப்பா இருக்கத்தக்கதாக எச்சரித்துக் கொண்டே வருகிறான். அங்கே வாசிக்கும் பொழுது அந்த 6வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்தை பாருங்களேன். இஸ்ரவேலின் ராஜாவும் இவனுடைய எச்சரிப்பை கேட்டானா? கேட்கவில்லையா? கவனமாய் கேட்கிறான். வாசிக்கிறேன் பாருங்கள் 10வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து, எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவன் என்னையும் உங்களையும் எதற்காக தெரியுமா அந்த உலகத்தில் வைத்திருக்கிறான்? இந்த இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது நம்மை பார்த்து சொன்னா, நீங்க பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க? உப்பாயிருக்கிறீர்கள், இந்த பூமிக்கு வெளிச்சமாயிருக்குன்னு சொல்கிறார். அதோடு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ காவலன், நீ ஒரு காவலாளி என்று சொல்கிறார். நீ எச்சரிக்க வேண்டும். போய் நான் சொல்லுகிற வார்த்தையினாலே ஜனங்களை என்ன பண்ண வேண்டும்? எச்சரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஒருவேளை இந்த உலகத்தின் மக்கள் வெளியிலே போய் நாம் ஆண்டவரை பற்றி அறிவிக்கும் போது இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. அங்க மதத்தை என்ன பண்றாங்க? பரப்புறாங்க, கோபப்படுறாங்க. அவங்களுக்கு புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதல்ல, தேவன் சொல்லுகிற வார்த்தையினாலே இந்த உலகத்தை எச்சரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த ராஜா ஒருவேளை இந்த எலிசாவினுடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பான் என்று சொன்னால் தேசம் என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே சீரியா கையில விழுந்திருக்கும். ஆனால் அந்த மனுஷன் இந்த ஊழியக்காரனுடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவன் தன்னை என்ன பண்ணிக்கொண்டான்? காத்து கொண்டான். யோசிச்சு பாருங்க, தேவனுடைய வசனத்தினாலே எச்சரிக்கப்பட்ட அநேகர் அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டபடியினாலே என்ன பண்ணிட்டாங்க? காக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படித்தான். ஒருவேளை நம்முடைய அந்த பெருமை நம்மை சேராது. ஆனால் தேவனுடைய கிருபையினாலே ஒரு நாள் தேவன் நம்மை எச்சரித்தார், நீ பாவத்தில் இருக்கிறாய், பாவத்தோடு கூட நீ வாழ்ந்து மரித்து போனால் எங்கே உனக்கு இடம்? நரகந்தான் இடம் என்று சொல்லி தேவன் எச்சரிக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய பணி என்ன? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் எச்சரிக்கிறார், கடிந்து கொள்கிறார். அப்ப நம்முடைய பணி அதுதான். மக்களிடத்தில் போய், ஐயா மனம் திரும்பு, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, பாவத்தோடு நீ வாழ்ந்து மரித்து போனால் உனக்கு நரகம்தான் இடம் என்பதை நாம் எச்சரித்து ஆக வேண்டும். சிலர் நம்ம மேல கோவப்படுறாங்க, சிலர் நம்மை விரட்டி விடுகிறார்கள், சிலர் சொல்றாங்க, ஆமாங்க நான் பாவத்தோடு கூட வாழ்கிறேன், எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும், இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது? பாதுகாப்பு உண்டு. ஆனால் நாம் எச்சரிக்க வேண்டும். ஆண்டவர் எரேமியாட்ட சொல்றாரு, கேட்டாலும் சரி, ஜனங்கள் கேளாவிட்டாலும் சரி, நான் சொல்றத போய் யார்கிட்ட போய் சொல்லு? ஜனங்களிடத்திலே போய் சொல்லு. ஜனம் நம்ம ஏற்றுக்கொள்ளுமா? சிலர் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அநேகர் அதன் மூலமாய் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வேலை என்னவென்று சொன்னால், நாம் போய் எச்சரிக்க வேண்டும். மல்கியாவின் புத்தகம் எடுத்துக்கலாமா? அதுல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், அற்புதமான ஒரு வாக்கியம் அது. மல்கியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்கணும். 1105வது பக்கம், பழைய ஏற்பாட்டிலே 1105வது பக்கத்திலே 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறேன். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள், அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களும் நானும் யாருன்னு நினைக்கிறீங்க?
சாதாரணமான ஆட்கள் அல்ல. தேவனுடைய தூதன் என்று சொன்னால் என்னங்க அர்த்தம்? தூதன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தூதுவன், தேவனால் அனுப்பப்படுகிறவன். போய் சொல்லு, மரியாளிடத்திலே தூதன் என்ன பண்ணப்பட்டான்? அனுப்பப்பட்டான். அநேகரிடத்திலே தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, தூதனிடத்திலே சொல்லு, தூதனுக்கு எழுத வேண்டியதாவது, எபேசுவின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது. தூதன் தூதன் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தூதன் என்று சொன்னா தூதுவன். ஒருவேளை அந்த இடத்துல போதகரை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் போய் மனிதர்களுக்கு சொல்லுவார்களோ அவர்கள் தூதுவர்கள், தூது எடுத்து செல்லுகிறார்கள், செய்தி எடுத்து செல்லுகிறவர்கள். இங்கே வாசிக்கிறோம், அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அந்த 7ஆம் வசனம் துவக்கத்தை பாருங்க. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். அறிவு எது? எம்ஃபில் பிஹெச்டியா? அதை பத்தி சொல்லல. வேதம் தான் அறிவு. இதை காக்க வேண்டும். முதல்ல நானும் நீங்களும் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், நானும் நீங்கள் அதை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் நானும் பிரயோஜனமா இருக்க முடியாது. முதலாவதாக ஆசாரியன். நானும் நீங்கள் ஆசாரியர்களா இல்லையா? ராஜரிக ஆசாரிய கூட்டம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆசாரியர்கள், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள் ஜனங்கள். ஐயா, இன்னைக்கு வேதம் இல்லைங்க மக்களுக்கு. வேதம் இல்லை. ஒரு வசனம் சொல்லணும்னா அவனுக்கு எம்ஜிஆர் வசனம் வேணா தெரியும், ரஜினி வசனம் தெரியும், ஆனா எந்த வசனம் தெரியாது? கர்த்தருடைய வசனம் தெரியாதுங்க. அது ஒருவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் தெரியவில்லை என்று சொன்னால் மக்களுக்கு எங்கெங்க வேதம் உண்டு? வேதத்தை சுமந்து செல்கிற மக்கள் நானும் நீங்களும் தான். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியன் உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். அவன் சேனைகளினுடைய கர்த்தரின் தூதன். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப் போகிறதில்லை. ஆனால் சத்தியத்தை தேடுகிற மக்கள் உண்டு. அலைந்து கொண்டிருக்கிறார்கள். காசியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ராமேஸ்வரம் வரைக்கும் ஜனங்கள் எதையோ தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், சத்தியவானின் சத்தம் கேட்கிறான். ஆனால் எல்லாரும் கேட்கிறதில்லை. ஆனால் தேடுகிற மக்களுக்கு கொடுக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? கேட்டுவிட்டு அப்படியே உள்ளே போட்டு விட்டு அதை பற்றி கவலை இல்லாமல் 7 நாட்கள் சுற்றி விட்டு கடைசியில் இங்கே வந்து உட்கார்ந்து இங்கே கொஞ்ச நேரம் செலவழித்து விட்டு மறுபடியும் உலகத்துக்குள்ளே போய் ஆண்டரை பற்றி நினைக்க கூட நேரம் இல்லாமல் சுற்றி வருவோம் என்று சொன்னால் நாம் சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நம்முடைய சந்ததியும் சபிக்கப்பட்டதாக இருக்கும். நம்முடைய கடமை உணர வேண்டும். நம்முடைய கடமை பெரியது. நாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய வாயிலே ஜனங்கள் தேடுவார்கள். யோவான் 21ஆவது அதிகாரம் எடுத்துக்கலாமா? நமக்கு தெரிந்த பகுதி தான். ஆனால் அநேக நேரத்தில் நாம் அதை பற்றி யோசிப்பதில்லை. பேதுருவை போல நானும் நீங்கள் குற்றம் செய்தவர்கள் தான். பேதுரு ஆண்டவரை மறுதலித்தான். மறுதலித்தினால்தான் குற்ற உணர்வோடு கூட அவன் மீன் பிடிக்க போய்விட்டான். மறுபடியும் ஆண்டவரை விட்டுவிட்டு இனிமேல் கடவுளுக்கு நான் ஊழியம் செய்யறதுக்கு தகுதியே இல்லை அப்படி சொல்லி எண்ணினான். ஆண்டவர் அந்த பேதுரை பார்த்தா முதல்ல சொன்னாரு, பரலோகத்தின் திறவுகோலை நான் உன் கையிலே கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து யார் என்பதற்கு சரியான விளக்கம், சரியான பதிலை சொன்னவன் இந்த பேதுரு தான். ஆண்டு சொல்லுகிறார், மாம்சமும் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாதான் இதை உனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி அவ்வளவு அற்புதமான இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்தவன், எல்லாம் தெரிந்தவன், ஆண்டவன் கையிலே பரலோகத்தின் திறவுகோலை கொடுத்து அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறான் என்பது தெரியும். இப்பொழுது தவறு செய்து விட்டான், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டான், அவர் தெரியாது என்று சொல்லி குற்ற உணர்வினாலே நிறைந்து போனான். அவன் நினைக்கிறான், இனிமேல் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய தகுதியற்றவன் சொல்லி மீன் பிடிக்க போய்விட்டான். அவனிடத்துல தான் ஆண்டவர் வருகிறார். 21ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். எல்லாரும் அதை எடுத்துக்கோங்க. இன்றைக்கு நம்முடைய இடத்துல ஆண்டவர் கேட்பார் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டத்தில் என்ன தெரியுமா சொல்லுவோம்? பேதுரு மாதிரி தான், ஆமா ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுவோம். ஆண்டவர் என்ன கேட்கிறான் என்பதை வாசிக்கலாமா? அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். பொய்யா உண்மையா? பேதுரு மாதிரி ஆண்டவரை நேசித்தது யாரும் இல்லைங்க. நேசித்தான். ஒருவேளை யோவான் தேவனிடத்தில் அன்பாயிருந்த சீஷன், உண்மைதான். ஆனால் பேதுருவும் ஆண்டவரிடத்தில் அன்பு வைத்தான்.
அதனால தான் ஆண்டவரிடத்துல சொல்கிறான், இவங்க எல்லாம் ஓடி போனால் நான் என்ன பண்ண மாட்டேன், ஓடி போக மாட்டேன், உம்மோடு கூட மரிக்கவும் நான் ஆயத்தமா இருக்குன்னு சொல்லுவான். அது பொய் இல்லை, உண்மைதான். சூழ்நிலை அவனை தலைகளாய் திருப்பி விட்டு விட்டது. அப்ப ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறான் என்பதை பாருங்க. அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 16வது வசனம். இரண்டாவது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 17ஆம் வசனத்துல, மூன்றாவது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பாருங்களேன், உண்மையாவே ஆண்டவரை நேசிக்கிற மக்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? காணிக்கை எதிர்பார்க்கிறார் அவங்ககிட்ட இருந்து. 1,00,000 காணிக்கை கொண்டு வா, இல்லைங்க. என் ஆடுகளை வழி தப்ப விட்டு விடாதே, அவர்கள் என்ன பண்ண, மேய்க்க வேண்டும். மேய்க்கிறது எப்படிங்க மேய்க்க முடியும்? இந்த வசனத்தினால்தான். முதல்ல இந்த வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும், பின்பதாக அந்த வசனத்தை அவங்களுக்கு என்ன பண்ணும், கொடுக்க வேண்டும். இந்த வசனம் மட்டும்தான் ஒரு மனுஷனை காக்க முடியும். சபை காக்காது, இந்த சபை காக்காது, இந்த கட்டடம் காக்காது. நம்ம பேப்டிஸ்ட் என்ற பெயர் என்ன பண்ணாது, நம்மளை காக்காது. அதெல்லாம் சும்மா ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக வச்சிருக்கு. அதுல ஒன்றும் பெருமையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த சபை இந்த வசனத்தை விட்டுவிடும் என்று சொன்னால் அங்க இருக்கிற கோயிலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் வித்தியாசமே இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனம்தான் என்னை பலப்படுத்தும், இந்த வசனம்தான் மற்றவர்களை காக்கும். ஆண்டு சொல்லிட்டார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பு. அதனால தான் இந்த வசனம், இந்த சபையிலே வசனம் போதிக்கப்படுகிறது. அப்ப இந்த வசனத்தை நாம என்ன பண்ண வேண்டும், காக்க வேண்டும். மல்கியால வாசிக்கிறோம், ஆசாரியன் தன் உதடுகளிலே வசனங்களை என்ன பண்ணணும், வேதத்தை காக்க வேண்டும். அவன் வாயில இருக்கணும் எப்பயுமே. ஜனங்கள் அவன் வாயிலே வேதத்தை தேடுவார்கள். அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன். அவருடைய பொறுப்பை உணர்கிறோமா? இந்த எலிசா அந்த ஜனத்தை என்ன பண்ணுகிறான், மேய்க்கிறான். அந்த தேசத்துக்கு தேவனுடைய ஜனமாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கத்தக்கதாக அவனால் முடிந்த எல்லாவற்றையும் செய்கிற ஒரு அற்புதமான மனுஷனாக இருந்தான். எலிசாவை பற்றி வாசிக்கும் பொழுது அதே தான் அவன் அழுகிறான், தகப்பனே தகப்பனே, இஸ்ரவேலின் சேனையும் ரதமுமாயிருந்தவரே. அப்ப அவருக்கு பாதுகாவலாக இருந்த ஒரு மனுஷன் அவன் எலியா. அதே போல எலிசாவை பற்றி பார்க்கும் பொழுது அவனும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான். ஆண்டவர் யோவான்ல சொல்லும்போது சொல்றான், இன்னும் அநேக ஆடுகள் உண்டு, அவைகளை நான் இந்த மந்தைக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக இருக்கும். உடைய பொறுப்பு பெரிய பொறுப்புங்க. ஏதோ நம்ம பரலோகத்துக்கு போறோம், ஸ்தோத்திரம் அல்லேலூயா எல்லாம் கிடையாதுங்க. நம்ம போறது உண்மைதான். ஆனால் எப்படி போய் நிற்க போறோம் அவருக்கு முன்பதாக? அவருக்கு முன்பதாக போய் நின்று என்ன சொல்ல போகிறோம்? நம்முடைய கடமையை உணர்கிறோமா? நம்முடைய அருகில் இருக்கிறவர்களுக்காக, நம்மை சுற்றி வாழுகிற மக்களுக்காக, நம்முடைய தேசத்துக்காக நம்மை அவர் உப்பாகவும் வெளிச்சமாகவும் வைத்திருக்கிறாரே. ஆண்டு சொல்லுகிறார், உப்பு சாரமற்று போகுமானால் வெளியிலே கொட்டப்பட்டு மிதிக்கப்படுவதற்கு அல்லாமல் வேறொன்றுக்கும் அது உதவாது என்பதுதான். நம்முடைய வாழ்க்கை இந்த வேதத்தினாலே சாரமேற்றப்படாத வரைக்கும், நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இல்லாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுக்குமே உதவாத ஒரு வாழ்க்கை. அதை நாம் உணர வேண்டும். இந்த அற்புதமான ஒரு மனுஷன், இவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இந்த ஊழியக்காரனுக்கே ஆபத்து நேரிடுகிறது. அதான் கவனிங்க. ஊரை காப்பாற்றின அவன் ஏசாமி சிலுவையில தொங்குறப்ப சில சொன்னாங்க, அநேகரை ரட்சித்தான், தன்னை ரட்சித்துக்குள்ள அவனுக்கு என்ன இல்லை, திராணி இல்ல, சிலுவையில தொங்குறான். நீ தேவனுடைய குமாரனால் கீழே இறங்கி பார்ப்போம், அப்பொழுதுமே விசுவாசிப்போம் என்று சொன்னார்கள். திராணியற்றவனாக அவர் அங்கே தொங்கவில்லை, ஒரு காரணத்தோடு கூட அவர் சிலுவையிலே தொங்கினார்.
உலகத்தின் மீட்பை உண்டாக்கும்படியாக அவர் தொங்கினார். இங்கே பார்க்கும்போது ஊழியக்காரன் தேசத்தை காத்தவன் இப்பொழுது தன்னை காத்துக்கொள்ள முடியாதபடிக்கு சிக்கிக் கொள்ளுகிறான். வாசிக்கலாமா? அதுதான் நாம் ஏற்கனவே அந்த பகுதியை வாசித்து விட்டோம் இல்லையா? ராஜா, சீரிய ராஜா யோசித்து பார்க்கிறான், யாரப்பா நம்முடைய ரகசியங்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னப்ப, இல்லப்பா நம்ம மக்கள் இருந்து யாரும் சொல்லல, அங்கே ஒருவன் இருக்கிறான் எலிசா என்பவன், நம் உள்ளறையிலே பேசுகிற காரியத்தையும் அவன் ராஜாவுக்கு சொல்லிவிடுகிறான், அதனால தான் அவனா நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை சொன்னா அவனை பிடி என்று சொல்லுகிறான். பிடின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த இவனை பிடி என்று சொன்ன உடனே ஆண்டவர் யாருக்கு சொல்லியிருக்கணும்? எலிசா இன்றைக்கு ராத்திரி எங்க வராங்க? தோத்தானுக்கு வரப்போறாங்க, நீ எங்க எங்க என்ன பண்ணாத, அங்கே இருக்காது. இவன் ராஜாவுக்கு சொன்னான், அங்கே போகாத, அங்க போயிடாத, இங்க வராங்க அங்க வராங்க சொல்லி. ஆனா இவனை பிடிக்க வந்த பொழுது ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல, அமைதியா இருந்துட்டார். அவன் எங்கே தான் இருக்கிறான். வேவு வந்து பார்த்தார்கள், அவன் தோத்தானில் இருந்தான். இப்பொழுது ராணுவம் வந்து விட்டது, தோத்தானில் இருக்கிறான். காலையில் எழுந்து பார்க்கிறார்கள், சுற்றி யார் நிற்கிறது? எதிரிகள் நின்று வளைந்து கொண்டார்கள். ஆண்டவர் அவனுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தவே இல்லை. சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே தேவன் நம்மை கைவிட்டது போல உணர்வது உண்டு. ஏன் இது நடந்தது? நிறைய நேரத்தை நம்ம கேள்வி கேட்கிறோம். எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா தானே, என் வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, ஏன் ஏன் என்று சொல்லி அநேகத்தில் கேள்வி கேட்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் இந்த பகுதியில் அதான் இன்றைக்கு நம்ம படிக்க போகிற முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ சமுதாயம், நீ ஆண்டுடைய பிள்ளைன்னா உனக்கு ஒண்ணுமே வியாதி வராதுன்னு சொல்றாங்க. வியாதி வந்துருச்சுன்னா பிசாசு கொண்டு வந்துட்டான் சொல்றாங்க. கிடையாதுங்க. யோபுனுடைய வாழ்க்கையில பயங்கரமான துக்கம் ஏற்பட்டது, அது இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்காக தேவன் அதை செய்கிறார். அதே போல இங்கே இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் அந்த ரகசியத்தை மறைத்து அவனை சத்துரு சூழ்ந்து கொள்ள அனுமதிக்கிறார். ஆனால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எதிரிகள் இந்த இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியின் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதிரிகள் இந்த இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாகி எலிசாவினுடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக. ஏன் சொன்னா, இப்ப அவங்களுக்கு யாரதான் தெரியும்? இந்த எலிசாவை தான் தெரியும். இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் பள்ளி அறையிலே பேசப்படுகிற ரகசியங்களை ராஜாவுக்கு சொல்லக்கூடியவன் சொல்லி இந்த எலிசாவினுடைய மேன்மை மட்டும்தான் தெரியும் சீரியாவின் மக்களுக்கு, ராஜாவுக்கும். ஆனால் இந்த எலிசாவினுடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக தேவன் இந்த காரியத்தை அனுமதிக்கிறார். நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம், தேவன் நம்முடைய பாதையிலே சில வேளையிலே இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போக அனுமதிக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்துச்சா நடக்கலையா? யோசேப்பின் வாழ்க்கை நமக்கு தெரியும். அருமையான வாலிபன், அவனுடைய சகோதரர்கள் துன்மார்க்கமான பாதையில் நடந்தார்கள். ஆனால் அவனோ தகப்பன கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளையாக, தேவனை நேசிக்கிறவனாக, தரிசனம் உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவன் அவன் வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாய் மாற அனுமதிக்கிறார். ஆனால் அவன் வாழ்க்கை என்னவாய் முடிந்தது? அநேகருக்கு ஆசீர்வாதமாக முடிந்தது. அவன் சொல்லுகிறான், ஆதியாம் கடைசி பகுதிக்கு வரும்போது சொல்லுகிறான், அநேகருக்கு ஜீவ ரட்சணியத்தை நான் கொண்டு வரும்படியாக தேவன் இதை என்ன பண்ணார்? நடத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில இக்கட்டுகளை அனுமதிப்பார் என்று சொன்னான். நம்முடைய மதியினத்தினால் வருகிற இக்கட்டுகள் அல்ல, ஆனால் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சில இக்கட்டுகளை தேவன் அனுமதிப்பார்னா ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு ஏதோ ஒரு திட்டம் உண்டு. நம்மை அழிக்கும்படியாக சூழ்நிலைகள் மாறவில்லை, நம்முடைய சூழ்நிலையின் மூலமாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். அதை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில அவன் என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அன்றையிலிருந்து என்ன ஆரம்பித்தது? வேதனைகள் ஆரம்பமாயிற்று. இந்த சங்கீத புஸ்தகமே நம்ம கையில் இருக்கிற காரணம் என்ன? தாவீது தாங்க. அவனுடைய பாடுகள் தான், அவனுடைய துக்கங்கள். சத்ருவுக்காக ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை அநேக பாடல்களை அவன் அனுபவத்தினாலே தேவன் நான் எழுதும்படியாக அவனை பயன்படுத்துகிறான்.
நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை தேவன் ஆண்டு வைத்திருக்கிறார், அவருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே தேவன் மகிமைப்பட விரும்புகிறான். ஆனால் அந்த சூழ்நிலையிலே தேவன் மகிமைப்பட வேண்டும் என்றால் அது யாருடைய கரத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய கரத்தில் இருக்கு. நம்முடைய கரத்தில் இருக்கு. தேவனை தூஷித்து விலகி ஓடி போய் விடுவோம் என்று சொன்னால் தேவன் மகிமைப்பட முடியாது. தேவனை விட்டு விலகி வாழ ஆரம்பித்து விடுவோம் என்று சொன்னால் இவ்வளவு நாள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டுக்கு நான் கொடுத்த என்ன பிரயோஜனம்? ஆண்டுக்காக நான் பேசி என்ன பிரயோஜனம்? ஆண்டுக்காக நான் இவ்வளவு நாள் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி தேவனை ஒருவேளை மறுதலிக்கவில்லை, ஆனால் தேவனை விட்டு விலகி வாழ ஆரம்பித்தாயிற்று. ஆலயத்துக்கு போகிறதில்லை, வேதம் வாசிக்கிறதில்லை, ஜெபம் பண்ணுகிறதில்லை, ஆண்டை விட்டு விலகி விட்டால் தேவன் தன் நாமத்தை என்ன பண்ண முடியாது? மகிமைப்படுத்த முடியாது. யோசேப்பு விலகவே இல்லைங்க. அவன் புலம்பினதாக கூட சொல்லப்படவில்லை. நிச்சயமா கண்ணீர் விட்டு இருப்பான் அவன் வாழ்க்கையில. தகப்பனை விட்டு அவன் தூரமாய் வாழ்ந்த பொழுது கண்களிலே தாரை தாரையா தண்ணீர் ஓடி இருக்கும். வேதனைப்பட்டிருப்பான். ஆனா ஒரு பொழுது தேவன் என்ன பண்ணல? தூஷிக்கவே இல்லை. தவறான வழியை தெரிந்து கொண்டானா? அதையும் அவன் தெரிந்து கொள்ளவில்லை. அவன் செம்மையாக நேராக ஓடிக்கொண்டிருந்தான். தாவீதுடைய வாழ்க்கை கூட பார்க்கிறோம். ஒரு கட்டம் வரும் பொழுது இனிமேல் சவுலின் கையிலே நாம் விழுந்து போவோம், ஒரு நாள் சவுல் தன்னை கொன்று விடுவான் என்று சொல்லி நினைத்துதான் பதறுகிறான். தேவனை மறுதளித்தானா? இல்லை. அவன் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன். அதே போல தானியேலுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. சிறு வயதிலே அவன் கடத்தப்படுகிறான். அவன் நல்ல குடும்பம், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், அருமையான தேவனுக்கு பயந்த வாலிபன். அவனை தேவன் எங்கே கொண்டு போகிறார்? பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு போகிறார். அங்கேயும் எதிர்ப்புகள் இருந்தது. ஆனால் அவன் மூலமாக இஸ்ரவேலின் தேவன் யார் என்பதை பாபிலோன் அறிந்து கொண்டது. பாபிலோன் ராஜாக்கள் அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த தேசம், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் நம்முடைய தேவன் யார் என்பதை என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நானும் நீங்களும் தேவனோடு கூட நிற்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்மை தேவன் அழிந்து போகும்படியாக அந்த சூழ்நிலையை கொடுக்காமல், அந்த சூழ்நிலையின் மூலமாக தேவனை வெளிப்படுத்தும்படியாக நமக்கு அந்த வாழ்க்கை நேரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அங்கதான் இந்த 16ஆம் வசனத்துல 15ஆம் வசனத்துல அந்த வேலைக்காரன் கேட்கிற கேள்வி என்ன? வேலைக்காரன் சொல்லுகிற காரியம் என்ன? ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? சூழ்நிலை தலைகீழ மாறினோடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ என்ன பண்றது, ஐயோ என்ன செய்வோம் என்று சொல்லுகிறான். இது இயற்கையான கேள்வி நம்முடைய மனதிலே வருகிற காரியம். ஆனா எலிசா வித்தியாசமா இருக்கு. எலிசா ஒன்னும் அப்படி சொல்லல. அவன் வித்தியாசமாக சொல்லுகிறவனாக காணப்படுகிறான். பாருங்களேன், எலிசா 16ஆம் வசனத்துல என்ன சொல்கிறா? அந்த வசனம் ரொம்ப அழகான வசனம், நமக்கு எல்லாருக்குமே பிடித்தமான வசனம். அதற்கு இணையான வேறொரு வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்கு, அதை பார்க்கலாம். 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குமா கொடுக்காதா? அடிக்கடி ஆபத்தான சூழ்நிலையில் வரும் பொழுது இந்த வசனம் ரொம்ப தைரியத்தை கொடுக்கக்கூடிய வசனம். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எத்தனை பேர் நின்றுட்டு இந்த பேச்சு பேசுறாரு எலிசா? அந்த வேலைக்காரன் என்ன நினைச்சிருப்பான்? இவருக்கு வேற வேலையே கிடையாது, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுவான். ஆனா அதான் உண்மைங்க, அதாங்க சத்தியம். புதிய ஏற்பாட்டில் என்ன வசனம் இருக்கு? இதே மாதிரி 1 யோவான் 4:4 என்ன சொல்லியிருக்கு? அதுல உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்க, வெறும் வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறது இல்ல, இந்த சத்தியத்தை தனிமையாய் சிக்கிக் கொள்வோமே. எலிசாவை போல தனிமையாய், ராணுவத்துக்கு முன்பதாய் தனிமையாய் நிற்கும் பொழுது தைரியமாய் சொல்ல பழக வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த மனப்பாடம் பண்ணி பரிசு வாங்குறது முக்கியம் கிடையாது. பரிசு வாங்குறது கேள்வி பண்ணல, சரியா? ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையின் கட்டங்களிலே, கஷ்டமான சூழ்நிலைகளிலே தைரியமாய் சொல்ல வேண்டும். என்ன கட்ஸ் இருந்தா எலிசா சொல்லுவாரு. இவ்வளோ பேர் இருக்கிற மக்கள் நிக்கிறாங்க, எதிரிகள் எல்லாம். அங்கே சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இந்த பாயிண்ட் தாங்க அவனுடைய வாழ்க்கையை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கொண்டு போயிற்று. இதுல நம்ம ஷேக் ஆயிட்டோம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில இதுல நான் தடுமாற ஆரம்பிச்சிட்டோம் சொன்னா, ஏன் ஆண்டவரே
நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணினேன், நான் எவ்வளவெல்லாம் உங்களுக்கு செஞ்சிருக்கிறேன், இப்படியெல்லாம் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பேச புலம்ப ஆரம்பிச்சிட்டோம் சொன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலை எதற்கு கட்டளையிட்டாரோ அந்த காரியத்தை அவரால் என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாமல் போய்விடும். ஆனால் அந்த சூழ்நிலையிலே யோபுவை போல யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மனைவி சொல்லுகிறார், இன்னுமா தேவனிடத்திலே உத்தமமாய் இருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனால் சொல்லுகிறான், நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ, பைத்தியக்காரியை போல பேசாதேன்னு சொல்லி சொல்லுகிறான். அதாங்க அவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு காரணமாய் அமைந்தது. இந்த இடத்துல அழகாக அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கொஞ்சம் எலிசாவை போய் எலியாவை யோசித்து பார்க்கலாமா? 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் எலிசா பெரிய காரியத்தை செய்கிறார். எலியா மன்னிச்சுக்கோங்க, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் எலியா பெரிய காரியத்தை செய்கிறார். 18வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது இன்னும் மகத்துவமான காரியத்தை இங்கே செய்கிறார். 450 பாகால் தீர்க்கதரிசிகளை அவன் என்ன பண்ணுகிறான், தனியாக நின்று கொலை செய்கிறான். வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து கர்த்தரே தேவனிடத்திலே ஜனங்கள் எல்லாரும் சொல்லத்தக்கதாக காரியங்களை நடப்பிக்கிறான். 19வது அதிகாரத்திலே வரும் பொழுது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே ஏசபேல் அவனை பார்த்து சொல்கிறான், நீ பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்தாயோ அதே காரியம் உன் ஜீவனுக்கு செய்யப்படும். வாசிக்கலாமா? 2வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணருக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணுக்கு செய்யாதே போனான், தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னான். அப்படி சொன்ன மாத்திரத்தில் எலியா என்ன பண்ணாரு, வேகமா ஆப்போசிட்ல நடக்க ஆரம்பிச்சாரு. இது பிரச்சனையாயிருச்சு சொல்லி நடக்காரு. 4வது வசனத்தை பாருங்க. வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி சூரை செடியின் கீழ் என்ன பண்ணிட்டான், படுத்துக்கொண்டான். இக்கட்டு நேரிட்ட உடனே பெரிய காரியங்கள் செய்த நாம் எலியாவை விட நல்லவர்கள் எல்லாம் இல்லை, சரியா? ஆனால் சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நேரங்கள் உண்டு. ஒருவேளை நாம் அந்த சூழ்நிலையில் அப்படி நடந்து கொள்ளாமல் இருந்திருந்திருப்போம், ஆனால் தேவன் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணிருக்கலாம், செய்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில நாம் அப்படி நடந்து கொள்ளாததுனால என்ன நடந்தது, தேவன் தான் நினைத்தது என்ன பண்ண முடியல, செய்ய முடியவில்லை. நான் சற்று யோசித்து பார்த்தேன், ஒருவேளை இந்த இடத்துல எலியா மட்டும் தைரியமாக நின்று, ஆண்டவரே 450 தீர்க்கதரிசிகளை நான் சங்காரம் பண்ணினேன், வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்தேன், 3 ஆண்டுகள் பனியும் பெய்யவில்லை மழையும் பெய்யவில்லை, இப்பொழுது ஏசபேல் சவால் விடுகிறாள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சற்று ஜெபம் பண்ணி இருந்தால் என்ன நடந்திருக்கலாம் என்று சொல்லி கற்பனை பண்ண முடியுதுன்னு யோசித்து பாருங்களேன். நான் சும்மா யோசித்து பார்த்தேன், ஒருவேளை ஏசபேலுடைய காலங்கள் அதோடு கூட முடிஞ்சு போயிருக்கலாம். ஏசபேலுடைய வாழ்க்கை ஆண்டவர் முடித்திருந்திருக்கலாம். தேவன் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு இவன் தன் ஜீவனை காக்க என்ன பண்ணுகிறான், ஓடுகிறான். சூறை செடியின் கீழே படுத்துக்கொண்டு ஆண்டவர் அவன் குறை சொல்லலை, நான் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு இதெல்லாம் செஞ்சேன், நான் ஒருத்தன் தனியா நின்று உமக்காய் போராடினேன், இப்பொழுது என் ஜீவனை வாங்க பார்க்குறாங்க, ஏசபேல் கையில் நான் சாகக்கூடாது, நீ யார் கொன்றுங்க, நீங்களே என்ன கொன்றுங்கன்னு சொல்லி சூறை செடியின் கீழே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். நான் யோசித்து பார்த்தேன், இந்த இடத்துல எலியா தடுமாறுகிறார். அதே போல் இன்னொரு காரியத்தை பார்க்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் எடுத்துக்கொள்ள, அந்த அதிகாரத்தில் தான் ஒரு அற்புதமான வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஆசா ராஜாவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். சீரிய ராஜா அவனுக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிறான். படையெடுத்து வந்த பொழுது இவன் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்காமல் என்ன பண்ணிவிட்டான் சொன்னால், ஆலயத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே
தன் எதிரியின் ராஜாவின் கையிலே கொடுத்து அங்கே சொல்லுகிறான். வாசிக்கலாமா? 2ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களையும் வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. உடன்படிக்கை யார்கிட்ட பேசுகிறான் பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட பேசுறது பதில் எதிரிட்ட போய் பேசுகிறான். எதை கொண்டு போய் பேசுகிறான்? அரண்மனையில் இருந்த பொருள், ஆலயத்தில் இருந்த பொருள் எல்லாம் கொண்டு போய் அவன் கையில கொடுத்து, அப்பா எங்க அப்பா காலத்திலேயே உங்க அப்பாவுக்கு என்ன ஒன்று இருந்துச்சு? ஒப்பந்தம் இருந்துச்சு. இப்ப நீ எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி பேசுகிறான். பேசின பொழுது அவன் கொஞ்சம் உதவி செய்ய வருகிறான்னு கேள்விப்பட்டு சத்துரு ஓடி போயிட்டான். சரி, அதை நீங்க அப்புறமா வாசித்து பாருங்க. 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனை பற்றி தேவன் சொல்லுகிற குற்றச்சாட்டு என்ன என்பதை பார்க்கலாம். 7வது வசனத்துல, அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாமிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாய் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் ராணுவம் உமக்கு உமது கைக்கு தப்பி போயிற்று. நீ ஆண்டவரை சார்ந்துட்டனா, நீ இப்ப போய் பணத்தையும் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து ஒருவனை தாசா பண்ணி கூட்டிட்டு வந்தியே, அவன் வந்து உனக்கு உதவி செஞ்சானே, அவனையும் நீ என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? மேற்கொண்டிருக்கலாம். சீரிய ராஜாவையும் நான் உன் கையில கொடுத்திருப்பேன், உன் சத்ருவையும் உன் கையில கொடுத்திருப்பேன், நீ வெற்றி சிறந்து நின்றிருந்திருப்பாய். ஆனா நீ என்ன பண்ணல? என்னை சாரவில்லை. அந்த இடத்துல தாங்க இந்த 9ஆம் வசனம் வருகிறது. நமக்கு நன்றாய் மனப்பாடமாய் தெரிந்த வசனம். என்ன வசனம் பாருங்க? 9ஆம் வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயம் உடையவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தீர். தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்ற அறிவு யாருக்கு இல்ல? உமக்கு இல்லை. அந்த இக்கட்டு தன்னை அழித்து விடும் என்று சொல்லி எண்ணிதான் சத்ருவிடத்தில் போய் சரணடைந்து விட்டான். ஆனால் அந்த இக்கட்டை தேவன் அனுமதித்தது காரணம், சத்ருவை இவரிடத்திலே கொண்டு வந்து சத்ருவை அழிப்பது தான் அவருடைய திட்டம். அதனால்தான் ஏசபேலை பற்றி சொன்னேன். ஏசபேல் சொல்லுகிறார், எலியாவு நான் உன்னை என்ன பண்ண போறேன்? அழிக்க போகிறேன்னு சொல்கிறார். ஒருவேளை எலியா கொஞ்சம் நிதானித்து இருந்திருந்தால் யார் அழிந்திருப்பாங்க? ஏசபேல் அழிந்திருந்திருக்கலாம். ஆனால் எலியாவோ பயந்து ஓடி சூரிய செடியின் கீழே படுத்துக்கொண்டு, ஐயோ நான் சாக வேண்டும் என்று சொல்கிறார். என்னை உங்களை சாகடிப்பதற்காக தேவன் ரட்சிக்கவில்லை, நம்மை கொண்டு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் விரும்புகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களில் ஏற்படுகிற இக்கட்டான சூழ்நிலைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா தேவனால் அனுமதிக்கப்படும் சில காரியங்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அதை புரிந்து கொண்டவனாக அங்கே சொல்லுகிறான், எலிசா சொல்லுகிறான், பயப்படாத. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் வந்துடலாம். அவர்களோடு இருக்கிறவர்களிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். சொல்லிட்டு தான் சீக்கிரம் வாசலாம். சரியா? 3 ஜெபங்கள் வரிசையாய் வருகிறது. 3 ஜெபங்கள் பண்ணுகிறான். தனக்காக ஜெபம் பண்ணவே இல்லைங்க. ஆண்டவரே, முழங்கால் படி போட்டு என்ன பண்ணல, ஆண்டவரே இந்த சீரியாவின் ராஜாக்களின் கையிலிருந்து என்ன பண்ணுங்க, என்னை காப்பாற்றுங்கள் சொல்லவே இல்லை. அவன் என்ன வித்தியாசமா ஜெபம் பண்றான் பாருங்களேன். அதாங்க நம்மகிட்ட இருக்கிற ஒரு காரியம், முக்கியமான காரியம், நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். 8வது வசனத்தை வாசிக்கலாமா? மன்னிச்சுக்கோங்க. 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். சரியா? இந்த படிக்கிறப்ப உன்னையில யார் கண்ணையாவது திறக்கிறது, யார் கண்ணையார் மூடுறதுன்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க. சரியா? அது தேவனுடைய திட்டம் கிடையாது. ஆனால் உங்கள் சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் யோசிச்சு பாருங்களேன். ஜனங்கள் தேவனை விட்டு விலகின பொழுது எலிசா என்ன பண்ணா, எலியா என்ன பண்ணினா, 3 வருஷம் மழை பெய்யாதபடிக்கு ஜெபம். அது திட்டம் வேற, அது அந்த இடத்துக்கு மட்டும்தான் சூட் ஆகும். ஏசபேல் மிரட்டின பொழுது என்ன பண்ணிருக்கணும், இன்னும் வேற ஏதோ காரியம் செஞ்சிருக்க வேண்டும். ஆனா அவன் செய்யாம ஓடுகிறான். பயந்ததுனாலே ஒன்றும் நடக்க முடியவில்லை. ஆண்டவர் தன் திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை. இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது
பாருங்களேன், இந்த இடத்துல நான் கவனிச்ச ஒரு காரியம் என்ன சொன்னா, எதிரிகள் சுற்றி நிக்கிறாங்க, வேலைக்காரன் சொல்கிறான், ஐயோ என்ன ஆண்டவரை செய்வோம் என்று சொல்லி கதறுகிறான். இந்த எலிசாவின் மனசுல ஒரு பிளானும் ஜெபம் வந்துருச்சு. நம்ம சொல்றது புரியுதா? அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள அப்பதாங்க, ஏன்னா ராத்திரி முழுசு ஆண்டு தரிசனமும் கொடுக்கல, கனவும் கொடுக்கல எலிசாவுக்கு. அவர் நிம்மதியா தூங்கி காலையில வெளியே வந்து பார்க்கிறார், யார் நிக்கிறாங்க? எதிரிகள் சுற்றி நிற்கிறாங்க. வேலைக்காரன் கதறுகிறான், ஐயோ ஆண்டவரை நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி. அந்த நிமிஷத்திலேயே எலியாவுக்கு ஒரு பெரிய திட்டம் வந்தது. அதை நம்ம பார்க்க போறோம். அவன் என்ன செய்கிறான் பார்க்க போகிறோம். அதற்கான ஜெபமும் எழுந்தது. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். என் வாழ்க்கையின் சூழ்நிலை எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு ஒரு திட்டம் வேண்டும், ஒரு ஜெபமும் வேண்டும். நம்முடைய தேசத்தை பற்றி நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுங்க. ஜெபம் பண்ணணுங்க. ஒரு திட்டமும் வேணும். நம்முடைய சபை சிறிய அளவிலே சில காரியங்கள் நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். சில திட்டங்கள் உண்டு. ஒருவேளை அது நமக்கு எப்படி அது நடக்க போகுது என்பது நமக்கு தெரியாது. எலிசா என்ன செய்கிறான் என்பதை நாம் பார்க்கலாம். முதல் காரியம் அவன் செய்கிறான், ஆண்டவரே கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். முதல்ல யாருக்கு பார்வை வேண்டும்? எலிசாவுக்கு வேணும். அவனுக்கு இருக்கிறது. அவன் சொல்லிட்டான், நம்மோடு இருக்க அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆனா பக்கத்தில் இருக்கிறனுக்கு என்ன இல்ல, தெரியல. அதனால அவனுக்கு தைரியம் இல்லை, அவன் நடுங்குகிறான். அப்ப எலிசா ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே இவன் கண்களை திறந்துடலாம். உடனடியாக ஆண்டவர் அவனுடைய கண்களை திறக்கிறார். அவன் பார்க்கிறான். 17ஆம் வசனம் பின்பகுதியிலே பார்த்தீங்கன்னா, எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். தைரியம் வந்துருச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எபேசியர் 1 அதிகாரம் 19ஆம் வசனத்துல பவுல் இப்படிதான் ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே அவருடைய மனக்கண்களை பிரகாசிப்பிக்க செய்யும். இந்த பிரகாசமான மனக்கண் இல்லாதபடினால்தான் நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, தைரியம் இல்லை ஆண்டுக்காக செயல்பட. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பவுல் அப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ணுகிறான். எபேசியர் 1 அதிகாரம், சீக்கிரம் முடிச்சிடுறேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. எபேசியர் 1 அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண், தேவனை புரிந்து கொள்ளக்கூடிய, தேவன் யார் என்பது விளங்கிக் கொள்ளக்கூடிய பிரகாசமான மனக்கண் நமக்கு வேண்டும். ஒரு முறை சீஷர்கள் படகுல போயிட்டு இருந்தாங்க. ஏசு தூங்கி கொண்டிருக்கிறார் படகுல. பயங்கரமான புயல் வந்துருச்சு. படகு தண்ணீர்னால் நிரம்புற மாதிரி சூழ்நிலை, முங்க போகிற சூழ்நிலை. ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? சீஷர்லாம் என்ன பண்ணாங்க? ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் எந்திரிச்சாரு, காற்றையும் கடலையும் அதட்டினா, காற்றும் கடலும் அமைதலாயிடுச்சு. அடுத்த கேள்வி என்ன கேட்டார்? 2 கேள்வி கேட்டார். முதல் கேள்வி, ஏன் பயப்பட்டீர்கள் சொல்லி கேட்டார். ஏன் பயம்? 2வது காரியம் கேட்டார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் பயந்தாங்க? ஒரே ஒரு பதில் சொல்லுங்களேன். ஏன் சீஷர்கள் பயந்தார்கள்? அவங்களோடு கூட இருக்கிறது யாருன்றது அவங்களுக்கு தெரியல, அறிவு இல்லை. அந்த வேலைக்காரன் ஏன் பயந்தான்? தங்களுக்காக இருக்கிற பாதுகாப்பை அவனால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியவில்லை. அதனால்தான் எலிசா ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே மனக்கண்களை என்ன பண்ணுங்க, காணும்படி அவன் கண்களை திறந்தருளும். சரி, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை யாக்கோபு சொல்லும் பொழுது, பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் பொழுது சந்தோஷமா என்னங்க, அதை புரிஞ்சிக்கிட முடியலன்னு சொன்னா கீழே வருகிற 5ஆம் வசனத்துல, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் கர்த்தரிடத்திலே கேட்க கடவுள். தேவன் நம்மை வழி நடத்துகிற வழியை நம்மளால புரிஞ்சுக்கிட முடியலையா? ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கலாம்? ஞானம் கேளுங்க. ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் நடக்குன்னு சொல்லி தெரியல, அதனால பயம் ஏற்படுகிறது. நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் அறிய என் கண்களை திறந்துள்ளோம். என்னோடு கூட இருக்கிறவருடைய கண்களை நீர் திறந்துள்ளோம். நாங்கள் சேர்ந்து உமக்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் மைமைப்படுத்த வேண்டும். புருஷன் மனைவிக்காய் ஜெபம் பண்ண வேண்டும், மனைவி புருஷனுக்காய் ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் 2 பேரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்த முடியும். சபை சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்த வேண்டும் என்றால் அந்த வெளிச்சம்
சபைக்கு தேவை. ஒரு சிலருக்கு இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. அதனால தாங்க உங்களை ஜெபத்துக்கு வர சொல்றேன். நீங்க ஜெபம் பண்ணுனா தாங்க அந்த வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தேசத்துக்காய், தேசத்தில் எவ்வளவு தேவைகள் இருக்கு என்பதை நாம் அறிய முடியும். சரியா? இப்ப முதல் ஜெபம் முடிஞ்சு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். 19ஆம் வசனம், மன்னிக்கணும் 18வது வசனம் வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 6:18. அவர்கள் அவனிடத்தில் வருகையில், யார் அவங்கள்ட்ட வரும் பொழுது? எதிரி பட. என்ன படம் வருது? 4 பேர் 5 பேரா? அங்க வாசிக்கிறோம், குதிரை வீரர்களும் ரதங்களும் ராணுவமும் அங்க வந்துச்சு. அவங்க எல்லாம் எலியாவை பிடிக்கிறதுக்காக பக்கத்துல வராங்க, எலிசாவை பிடிக்கிறதுக்காக வராங்க. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்க அங்க நின்னீங்கன்னா எப்படி இருக்கும்? அன்னைக்கு நம்ம சகோதரிகள் தச்சம்பத்துக்கு போயிருந்தப்ப, ஊழியத்துக்கு போயிருந்தப்ப, ஏசுன்னு சொன்ன உடனே ஒரு அம்மா அங்கேயே பாக்கு இடிச்சுக்கிட்டே இருந்துச்சான். பாக்கு இடிச்சுக்கிட்டு இருந்துச்சா? சரியா? ஏசுன்னு சொன்ன உடனே கம்பியை தூக்கிச்சு. இவங்க மிரண்டுட்டாங்க. பயம் இருக்குமா இருக்காதா? அவங்கள கேள்வி பண்ணல நான். அது பிசாசு பிடிச்சி ஏசுவா அப்படின்னு கத்திருக்கு. கொல்ல நடுங்கி இருக்கும் இல்லையா, செத்தாண்டா அப்படின்னு சொல்லி. இயற்கையா வர்றது, நம்ம மனிதர்கள் தானே, சாதாரணமா வரும். எலியா ஆனா அங்க தைரியம் இருக்கிறா. அவருக்கு பிளான் இருக்கு, ஜெபம் இருக்குது. ஏற்கனவே இந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணினா அவருடைய கண்களை அவர் திறந்து விட்டார். இப்பொழுது அவங்க எல்லாம் நெருங்கி வராங்க. 18ஆம் வசனத்துல, அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எதுக்காக? அவனுக்குள்ள ஒரு பிளான் இருக்கு. சரியா? அவனுக்குள்ள ஒரு பயங்கரமான பிளான். எவ்வளவு நேரத்தில் அழகான ஒரு பிளான் அவன் மனசுல ஓடி வந்துச்சு பாருங்க. சொல்லுகிறான், கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றார். எலிசாவுடைய வார்த்தையின்படி அவளுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். கர்த்தரும் செய்து விட்டார். ஆண்டவர் செய்கிறார். நமக்கு ஒரு சந்தேகம் என்ன, நம்ம கேட்ட நடக்குமா நடக்காதுதான் இல்லையா? அதனால தான் பயம். ஆனால் தேவனிடத்தில் நாம் கேட்கும் போது செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். நம்ம விசுவாசிக்கணும். அதுக்காக கர்த்தரை பரீட்சை பார்க்கிறது போல பல காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. உண்மையான சூழ்நிலையில என் வாழ்க்கையில் சில நேரத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன். இந்த பைபிள் ஸ்மக்லர்ஸ்ன்னு சொல்லி அன்றைக்கு ரஷ்ய அரசாங்கம் வேதாமத்தை உள்ளுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அந்த நாட்களில் வேதாமத்தை ரஷ்யாவுக்குள்ளே அல்ல ரஷ்யாவை சார்ந்த நாடுகளுக்குள்ளே கொண்டு போகணும்னு சொன்னா இன்னைக்கு பொருட்களை கடத்துறது மாதிரி எதை கடத்துவாங்க? வேதாமத்தை கடத்துவாங்க. கார்ல பின்னாடி டிக்கிக்குள்ள வச்சு அவ்வளவு வேதாமத்தை வச்சு கொண்டு போவாங்க. அப்ப அந்த செக் போஸ்டுக்கு வரப்ப ஜோம் பண்ணுவாங்களா, ஆண்டவரே இவங்களுக்கு எது தெரியக்கூடாது. அவன் டிக்கிலாம் திறந்து பார்ப்பான், உள்ளுக்கு என்ன இருக்கும்? வேதாகம் இருக்கும். ஆண்டவரே இந்த வேதாகம் இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் கொண்டு போய் ஆக வேண்டும், உடைய வசனத்தை நாங்கள் ஜனங்களுக்கு கொடுத்து ஆக வேண்டும். இந்த மக்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? இந்த பைபிள் கண்ணிலேயே தெரியக்கூடாது. அல்லது சாதாரண புத்தகம் என்ன தெரியுமோ தெரியாது, என்ன பண்ணிடுவார் ஆண்டவர்? செஞ்சிருக்கிறார். நிறைய அந்த மாதிரி புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. நிறைய நேரத்தில் ஆண்டவர் அதை செய்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்காக, தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சில காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு சத்துரு நம்மை எளிதாக அழிச்சிடலாங்க. யார் நம்மை பாதுகாக்கிறது? நீங்க கேட்கறீங்களே கேட்கலையோ ஆண்டு நம்ம என்ன பண்ணுகிறார்? பாதுகாக்க. ஒரு சாவில நம்முடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, சத்ருவின் கோட்டைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு நிமிஷத்துல அவங்கள ஒண்ணுமில்லாம ஆக்க முடியும். நான் ஆண்டிடத்துல கேட்கிற காரியம், ஆண்டு அவங்க மேல யாருடைய கண் பட வேண்டாம், சத்ருவின் கண்ணு பட வேண்டாம். தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்ற மட்டும் அந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் இருக்கட்டும். அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு, அவங்க இதை பத்தி யோசிக்க முடியாதபடிக்கு, திட்டமிட முடியாதபடிக்கு, தேவனுடைய திட்டம் நிறைவேறும் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாருங்க. நம்முடைய எல்லைகள் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்காக நாம் சில காரியங்கள் செய்யணும்னு சொன்னா தேவனுடைய உதவி வேணும், அதற்கான திட்டம் வேண்டும், அதற்கான ஜெபம் வேண்டும். இங்க எலிசாங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அவருடைய கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார் ஆண்டவர். 19ஆம் வசனம் என்ன செய்கிறார்? அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, பக்கத்துல போயிட்டார், அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனார். ஹெட் குவார்டர்ஸ்க்கே கொண்டு போயிட்டார், தலைநகரத்துக்கே கொண்டு போகிறார். ராஜா எங்கே இருக்கிறார் அங்கே கொண்டு போகிறார். எவ்வளவு வீரர்களை, படை வீரர்களை, அங்கே ரதங்கள் எல்லாத்தையும் கொண்டு போகிறார். 20ஆம் வசனம், அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தள்ளும் என்றான்.
பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறந்த போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவிலே இருந்தார்கள். இது அப்படியே நம்ம இது அல்ல, ஆனா இந்த பிரின்சிபிள் நம்ம எடுத்துக்கணும். தேவன் நமக்காய் பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளிலே தேவன் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் சொன்னா உங்களுக்கு ஒரு திட்டம் வேண்டும். விசுவாசத்தோடு என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். அதை நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையின் சூழ்நிலை இப்படி இருக்குது, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நீங்க செய்யுங்க ஆண்டவரே, இப்படி நடக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்கள், ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். இப்ப எலிசா அங்க திட்டத்தோடு கூட ஜெபம் பண்ணுகிறான். நடுவில் இருக்கிறாங்க. கண்ணு திறந்து பார்த்தா எதிரி நாட்டினுடைய யாரை பிடிக்கணும்னு வந்தாங்களோ அந்த தலைநகரத்தினுடைய நடுவில் வந்து அவ்வளவு பேர் நிற்கிறாங்க. சுத்தி யார் இருந்திருப்பாங்க? இந்த நாட்டின் மக்கள் இருந்திருப்பாங்க, ராஜா இருந்திருப்பா, படைவீரர்கள் இருந்திருப்பாங்க. 21வது வசனம், இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, பாருங்களேன் என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க, என் தகப்பனே, நான் இவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். இவருடைய ஆசையை பாருங்க. அதான் இது வந்து சாதாரணமான மனுஷன். தேவன் வந்து தான் யார் என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறான். ஆனா இந்த மனுஷன் வந்து சாதாரணமான ஒரு ராஜாவை போல பேச, வெட்டி போடலாமான்னு கேட்கிறான். 22வது வசனம், அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்திற்கு திரும்பி போகும்படி அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். சொல்றான், அவங்க சாப்பிட்டு திருப்தியா எங்க போனோம்? சொந்த நாட்டுக்கு திரும்பி போகட்டும். நீ என்ன பிடிச்சிட்டு வந்து வெட்ட போறியா? நீ பிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். உடனடியாக 23வது வசனம், அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்தில் போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேலின் தேசத்தில் அப்புறம் வரவில்லை. யாரை அறிந்து கொண்டார்கள்? எலிசாவை அறிந்த மக்கள் இப்படி எலிசாவின் தேவனை அறிந்து கொண்டு திரும்பி போகிறார்கள். இந்த மனுஷன் தனக்கு வந்த ஆபத்தை பெரிய ஆசீர்வாதமாக என்ன பண்ணுகிறான்? மாற்றுகிறான். சாதாரணமான வேலைக்காரன் ஐயோ என்று கதறுகிறான். இவன் சொல்றான், இல்ல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி ஒரு திட்டத்தோடு கூட தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் அந்த காரியத்தை என்ன பண்ணுகிறார்? செய்கிறவராக இருக்கிறார். நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு காரியம் சொன்னா, நம்முடைய வாழ்க்கை, நாம் தேவனுடைய ஆசாரியர்கள் என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். நான் இந்த தேசத்துக்கு காவலாளர்கள் என்று சொன்னேன். இந்த தேசத்துக்கு உப்பும் வெளிச்சமாக இருக்கிறோம். நம்மை கொண்டு தேவன் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை கொண்டு தேவன் இந்த தேசத்திலே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அதை எப்படி செய்ய முடியும்? அவர் எப்படி செய்ய போகிறார் என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளின் மூலமாக தேவன் அதை செய்வார். யோசேப்பின் வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்த சூழ்நிலையின் மூலமாக எகிப்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. தானியேலின் வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்த சூழ்நிலையின் மூலமாக பாபிலோனிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அதே போல் அநேகருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட சூழ்நிலையின் மூலமாக தேவன் தன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற வாழ்க்கையின் சூழ்நிலைகளின் மூலமாக தேவன் தன் நாமத்தை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம நினைக்கிறோம் நிறைய போதர்களே என்ன, நம்ம 16 லட்சம் ரூபாய் கொண்ட ஒரு கார் வச்சிருந்தாதான் கர்த்தர் என்னோட இருக்கிறான்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுமா? அதுவா? இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாது. வேதாந்தத்தில் ஒரு பிச்சைக்காரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தான். அவனுடைய வாசல் அருகிலே ஒரு லாசர் என்ற பிச்சைக்காரன் இருந்தான். அந்த பிச்சைக்காரன் தேவனுடைய பரலோகத்துக்கு போகிற தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல இந்த வேதம் என்ன பண்ணல, வெக்கப்படவே இல்லைங்க. அந்த ஐஸ்வர்யவான் என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி தேவன் சொல்ல, அவன் நரகத்துக்கு போகிறவன். ஆனா இந்த பிச்சைக்கார லாசருவின் மூலமாக தேவன் தன் நாமத்தை மகிமைப்படுத்தினார் இல்லையா? அந்த பணக்காரனுக்கு அவன் தாங்க ஊழியக்காரன். அந்த பணக்காரனை வைத்து அந்த பிச்சைக்காரனாகிய லாசருவின் வாழ்க்கையை வைத்துதான் பணக்காரனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நியாயத்தி இருக்கிறார். யாருக்கோ நாம் உப்பா இருக்கிறோம், யாருக்கோ வெளிச்சமா இருக்கிறோம். நான் நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டா தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி எண்ணாதீங்க. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாய் இருந்தால், நீங்கள் ஆண்டுடைய ஆசாரியனாய் இருந்தால், தேவனுடைய மக்களாய் நீங்கள் இருந்தால், உங்கள் வாழ்க்கையில தேவனால் அனுமதிக்கப்படுகிற எல்லா சூழ்நிலைகளும் தேவன் அதை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார். அதை மட்டும் நான் மனதில் வைத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லா காரியங்களும், என் அசைவுகள் முதற்கொண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நீர் செய்ய விரும்புகிற காரியம் என் வாழ்க்கையின் மூலமாய் நடைபெற வேண்டும் என்ற ஆசையோடு கூட போவோம். ஏன் என்ற கேள்வி விட்டுருங்க. ஆண்டவரே, இதற்காக நீர் அனுமதித்தீர்,
என்ன உம்முடைய நோக்கம் இதில் இருக்கிறது என்று சொல்லி கேட்டு ஆண்டவருடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவோம். தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை அவருடைய நாமமைக்காக பயன்படுத்துவார். தலையில் தாழ்த்தலாம். ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடி இருக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்திலே கேட்கலாம். ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். இந்த தேசத்துக்கு காவலாளனாக, இந்த தேசத்துக்கு தகப்பனாக, இந்த தேசத்துக்கு உப்பாக, இந்த தேசத்துக்கு வெளிச்சமாக, உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தும் மகனாக என்னை ஆசாரியனாக தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, என் வாழ்க்கை முடியும் மட்டும் உம்முடைய திட்டங்களை இந்த பூமியில நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டத்திலே கேட்கலாம். அந்த ஜாக்கிரதையை தாரும், அந்த வெளிச்சத்தை என் கண்களில் என்னை தாரும். நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாதபடிக்கு நீர் என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டத்திலே கேட்கும். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை தேவன் எடுத்து பயன்படுத்துவார். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, அற்புதமான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையை நீர் ரட்சித்தீர், எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்றி விட்டீர். ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் குறைவுள்ள எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு மகத்துவமான தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்த நீ திட்டம் வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த வெளிச்சமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாரும், பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாரும். அந்த வேலைக்காரனை போல ஐயோ என்று கதறுகிறவர்களா இல்லாமல், ஆண்டவரே, இந்த எலிசாவை போல ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லி தைரியமாக நிதானமாய் நின்று வாழ்க்கையின் சூழ்நிலையின் மூலமாக நீர் செய்ய விரும்புகிற திட்டங்களை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். உம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீ தாமே ஆசீர்வதித்தாரும். நாங்கள் பூமியிலே கண்ணை மூடு மட்டும் உமக்காய் வாழ்ந்து பெரிய காரியங்களை செய்து முடித்து செல்ல கிருபை தாரும். எல்லாவற்றையும் கத்திருக்கிறோம், நீரை பொருட்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கொண்டாலே பிதாவே, ஆமென்.